வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா கேசரி. ரொம்ப ஈஸியாக ரவா கேசரி ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 லிட்டர் ப்ரெஷர் குக்கரில் ஒரு 1/4 கப் நெய்யும் எண்ணெயும் நான் சேர்த்து எடுத்துட்டுருக்கேன். நார்மல் குக்கிங் ஆயில் தான் எடுத்துட்டுருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கிறேன். அதோட 1/2 கப் ரவை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துன்றலாம். சைட் பை சைடு இன்னொரு அடுப்பில் ஒரு 1.5 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். அதோட 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். 2 அடுப்பையுமே ஒன்றாவே நம்ம ஆன் பண்ணிக்க போகிறோம். இதோட ஒரு 2 பிஞ்ச் ஆரஞ்சு ஃபுட் கலரும் சேர்த்துக்கிறோம். அதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இப்போது இந்த தண்ணி சர்க்கரை நல்லா கரைஞ்சி தண்ணி பாட்டுக்கு கொதிக்கட்டும். அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம இன்னொரு அடுப்பில் இந்த ரவையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 அடுப்பும் பக்கத்தில் சைமல்டேனியஸாக நீங்கள் இது ரெண்டையுமே பண்ணணும். இப்போது இந்த ரவை நல்லா வறுத்துருது அப்படின்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, இந்த முந்திரி பருப்பெல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுதுன்னா இப்போ நம்ம அடுப்பை இதை அணைச்சிடலாம். இப்போ இந்த ரவை நம்மளுக்கு நல்லா வறுத்தாச்சுன்னு அர்த்தம். இது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரல ஆகும். இதே சமயத்தில் இந்த சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருக்கும். எந்த பாகு பதம் எதுவுமே வர வேண்டாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த தண்ணி பாட்டுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் இப்படி கொதிச்சுட்டே இருக்கட்டும். இப்போ ரெண்டுமே ரெடி ஆனோடனே அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த ரவை நல்லா நம்மளுக்கு வறுத்திருக்க சமயத்தில் இப்போ நம்மளுக்கு இந்த சர்க்கரையோட இதுவும் ரெடி ஆகிடுது, சர்க்கரையோட சிரப்பும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை கீழே இறக்கி குக்கரை இறக்கி வச்சுட்டு இந்த தண்ணியை இந்த கொதிக்கிற தண்ணியை நம்ம இதில் நம்ம போட போகிறோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை நம்ம ஆனே பண்ண போகிறது கிடையாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு குக்கரை மூடிட்டு வெயிட்டையும் போட்டுட்டு அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் இதை நம்ம அப்படியே வச்சுட போகிறோம். தொடவே வேண்டாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். சூப்பராக ரவா கேசரி நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுது. ஸோ நம்ம 2 அடுப்பை பக்கத்தில் வச்சுட்டு இதை நம்ம சைமல்டேனியஸாக பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான சூப்பராக ரவா கேசரி ரெடி ஆகிடுது. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக ஃபுல்லாகவே நெய் விட்டும் பண்ணலாம். எண்ணெய் விடுறதுனால நம்மளுக்கு ஆறினா கூட கேசரி ரொம்ப கெட்டியாக ஆகிடாமல் நல்லா சாஃப்டாகவே டெக்ஸ்சர் மெயின்டைன் ஆகும். நீங்கள் இது சர்க்கரைக்கு பதிலாக ப்ரௌன் சுகரோ இல்லாட்டினா வெல்லமோ சேர்த்துக்கலாம். இதையே நீங்கள் ஒரு நிறைய குவான்டிட்டி பண்ணணும் அப்படின்னா பெரிய சைஸ் குக்கர் எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.